Hello friends, welcome back to my channel. So இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பார்த்துட்டு இருக்கிற மாதிரினா போட்டோ ஷேக்கிங் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படி எடிட் பண்றது சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். சோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ஸ்டேட்டஸ் வீடியோ மேக் பண்றதுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் Kinemaster அப்ளிகேஷனை ஓபன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படினா அதுல இருக்கக்கூடிய 9:16 அந்த ரேஷியோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்மளோட கேலரி ஓபன் ஆயிடும். இதுல நீங்க என்னென்ன இமேजेस எல்லாம் பயன்படுத்தி ஸ்டேட்டஸ் மேக் பண்ண போறீங்களோ அந்த இமேजेस எல்லாத்தையும் வரிசையா செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு 7 ல இருந்து 8 இமேஜ் வரைக்கும் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த இமேஜ் மேல கிளிக் பண்ணாலே போதும். இந்த இமேஜ் எல்லாமே கீழே வந்து ஆட் ஆயிடும். உங்களுக்கு எந்த அளவுக்கு வீடியோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டோஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இமேजेस எல்லாமே ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம பேக் வந்துக்கலாம். இதுல இமேजेसக்கு சென்டர்ல இருக்கக்கூடிய பிளஸ் சிம்பிள்ல தான் ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறோம். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படினா இதுல நிறைய ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட்ஸ் எல்லாமே வரும். சோ நீங்க டவுன்லோட் பண்ணல அப்படினா மேலே இருக்கக்கூடிய இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இதுல என்ன எஃபெக்ட் பயன்படுத்திருக்கேன் அப்படினு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்ற எஃபெக்ட்டை தான் பயன்படுத்திருக்கேன். சோ இதுல வந்து 4 எஃபெக்ட் இருக்கும். அசெட் ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிக்கிட்டு இதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இமேஜுக்கு சென்டர்லயும் அந்த பிளஸ் சிம்பிளை நம்ம ஆட் பண்ண போறோம். இந்த பிளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்க அப்படினா ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து ஓபன் ஆகும். சோ அதுல நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய எஃபெக்ட்டை மாத்தி ரேண்டமா எல்லா இமேஜுக்கு சென்டர்லயுமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த ஒவ்வொரு இமேஜுக்கும் இடையில ட்ரான்ஸ்லேஷன் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த எல்லா இமேஜுக்கும் விக்னெட் அப்படின்ற ஆப்ஷனை வந்து நம்ம ஆன் பண்ணணும். ஸோ அது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒவ்வொரு இமேஜும் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணும்பொழுது இதில் வரக்கூடிய ரைட் சைடு ஆப்ஷனில் கடைசியில் விக்னெட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து ஆஃப்ல இருக்கும். ஸோ இதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒவ்வொரு இமேஜும் 1 by 1 கிளிக் பண்ணி இந்த விக்னெட் ஆப்ஷனை ஆன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த விக்னெட் ஆப்ஷன் எதுக்காக பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட இமேஜை இன்னும் கூட கொஞ்சம் அட்ராக்டிவாக காமிக்கிறதுக்காக தான் பயன்படுது. ஸோ இந்த ஆப்ஷன் பயன்படுத்துறதுனால நம்மளோட ஸ்டேட்டஸ் பார்க்கிறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ இதே மாதிரி நம்ம எல்லா இமேஜுக்கும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இந்த எல்லா இமேஜ்லயுமே விக்னெட் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிட்டேன். ஆன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோல ஒரு லைட் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக லேயரை கிளிக் பண்ணிக்கோங்க. லேயரை கிளிக் பண்ணிக்கிட்டு மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து இந்த லைட் எஃபெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த லைட் எஃபெக்ட் டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். கிளிக் பண்ணி ஈஸியாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த லைட் எஃபெக்ட்டை வந்து செலக்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி இந்த வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவோட கார்னர்ல வந்து செட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செட் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவோட லென்த்துக்கு ஈக்குவலா லைட் எஃபெக்ட்டோட லென்த்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லைட் எஃபெக்ட் ஆட் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவுக்கான பிளாக் ஸ்கிரீன் டெம்ப்ளேட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த டெம்ப்ளேட்டை டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ நீங்க கிளிக் பண்ணி ஈஸியாவே டவுன்லோட் பண்ணிக்க முடியும். டெம்ப்ளேட் வீடியோ ஆட் பண்ணதுக்கு அப்புறமா மேலே இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் மாதிரியான சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. இது வந்து ஆஃப்ல இருக்கு. இதை ரைட் சைட் கிளிக் பண்ணி ஆன் பண்ணிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் நம்மளோட ஸ்கிரீன் ஃபுல்லாவே வந்து ஆட் ஆயிடுச்சு. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ரைட் சைடு வர ஆப்ஷன்ல பிளெண்டிங்கை வந்து ஓபன் பண்ணிக்கோங்க. பிளெண்டிங்ல இருக்கிற ஸ்கிரீனை வந்து ஆன் பண்ணிக்கிட்டு மேலே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து இந்த டெம்ப்ளேட் நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோவோட செட் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த ஸ்டேட்டஸ் வீடியோக்கான லிரிக்ஸ் வீடியோ வந்து ஆட் பண்ணிக்கலாம். சோ அகைன் அதே மாதிரி லேயரை கிளிக் பண்ணி மீடியாவை செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணி பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த லிரிக்ஸ் வீடியோ அப்லோட் பண்ற நிறைய யூடியூப் சேனல்ஸ் இருக்கு. சோ அவங்க கிட்ட இருந்து நீங்க உங்களுக்கு என்ன சாங் வேணுமோ அந்த சாங்கான பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். சோ இந்த பிளாக் ஸ்கிரீன் லிரிக்ஸ் வீடியோவை இங்க ஆட் பண்ணி நான் கொஞ்சமா ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் கிராஸா செட் பண்ணிருக்கேன். செட் பண்ணதுக்கு அப்புறமா ரைட் சைடு வர ஆப்ஷன்ல பிளெண்டிங் ஆப்ஷனை ஓபன் பண்ணி அதுல இருக்கக்கூடிய ஸ்கிரீனை ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிக்கிட்டு டிக் கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் எப்படி வந்திருக்குன்னு ப்ளே பண்ணி பார்க்கலாம். நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோ ரொம்பவே சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ணதுக்கு அப்புறமா ஒன்ஸ் இந்த மாதிரி செக் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். சோ இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த டெம்ப்ளேட் வீடியோவோட லிரிக்ஸ் வந்து இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பட் நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்து லென்த் அதிகமா இருக்கு. சோ இந்த ஒரு இமேஜை வந்து நான் டெலிட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கரெக்டா இருக்கும். இப்போ நம்மளோட ஸ்டேட்டஸ் வீடியோ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேட்டஸ் வீடியோவை நம்ம அவுட்புட் எடுத்துக்கலாம். சோ அதுக்காக மேலே இருக்கக்கூடிய சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி நம்மளோட வீடியோ குவாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிட்டு
கீழே இருக்கிற சேவ் ஆப்ஷனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம போட்டோ ஷேக்கிங் ஸ்டேட்டஸ் வீடியோ எப்படி நம்ம கைன்மாஸ்டர் எடிட்டர் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி எடிட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்துல வர பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. Thank you for watching. Keep supporting. Bye.